மக்கள் நேசிக்கும் தலைவர் லெஜண்ட் சரவணன் அண்ணன் நடிக்கும் லீடர் படம். லீடர் படத்தினுடைய ஒரு ரதம், ஒரு 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 வண்டியை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வண்டியில் ரதம், லீடருடைய ரதம். அண்ணனுடைய வண்டி இன்றைக்கி ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணனுடைய படம் வந்து ஒரு வெற்றி படம் தான். இப்போவுமே தெரியுது எவ்வளோ ரசிகர் வந்திருக்காங்க. ஒரு வெற்றி படம் தான் அது. ஏப்ரல் மாதம் இந்த படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக நாங்கள் இப்போவுமே கொண்டாடிக்கிறோம். சூப்பர் சூப்பர். அண்ணா இதுக்கு முறைப்படி பெர்மிஷன் வாங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த வண்டி வந்து தமிழ்நாடு முழுக்க செல்லும். சொல்கிறேன் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக சென்னை தானே? அண்ணா இது ஃபுல்லாக சென்னை. முதல்ல ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக. லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் அந்த படத்தை விளம்பரப்படுத்தும் விதமாக மாநில தலைவர் முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் இன்று சென்னை முழுவதும் இந்த வேன் அப்படின்னு சொல்கிறத விட லீடர் படத்தோட ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டின இந்த ரதம் சென்னை முழுவதும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், லீடர் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சென்னை முழுவதும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதாவது முக்கியமாக ஆட்கள் கூட்டம் சேரக்கூடிய பெசன்ட் நகர் பீச்சு, அப்புறம் வேளாங்கண்ணி பீச்சு, இப்படி எல்லா இடமும் மெரினா பீச்சு, வண்டலூர் ஜூ, இப்படி மக்கள் கூடக்கூடிய எல்லா மால், அப்புறம் முக்கியமாக தேட்டர், ரோகிணி தேட்டர், கமலா தேட்டர், இப்படி மக்கள் கூடக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த ரதம் லீடர் படத்தோட போஸ்டர் ஒட்டிய இந்த ரதம் எல்லாரையும் மக்களை கவரக்கூடும் விதமாக மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இது வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும், அதாவது உதாரணத்திற்கு சென்னை மாவட்டத்தில் மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த ரதத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் அங்கே உள்ள செயலாளர், மதுரையில் உள்ள அங்கே உள்ள தலைவர், திருச்சியில் உள்ள அங்கே உள்ள தலைவர், லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை உள்ள அனைத்து நிர்வாகிகளும் இதில் இணைந்து 38 மாவட்டத்திலும் 234 தொகுதிகளிலும் இந்த லீடர் படம் போட்ட இந்த ரதம் சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி வேனில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தமிழகம் முழுவதும் இந்த லீடர் படத்தை விளம்பரப்படுத்தும் விதமாக இந்த லீடர் படம் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்திற்கு மலேசியாவில் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு ஜனநாயகனுக்கு பிறகு லீடர் படம் தான் தமிழகத்தில் முதல் முறையாக தமிழகம் முழுவதும் இந்த லீடர் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டின ரதம் சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே லீடர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் போய் சேரும். முக்கியமாக சென்னையில் துவங்கி வைக்கப்பட்டிருக்கும் மாநில செயலாளர் சுதாகர் அவர்களுக்கும் மாநில தலைவர் முத்துதுரை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அது இப்போ நீங்கள் 234 தொகுதி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னாக்கா, விஜய் சார் இப்போது சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போயிட்டார். அதனால் அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. மக்களே சொல்லிட்டாங்க, விஜய் சாருக்கு பிறகு லீடராக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் தான் இன்றைக்கி அந்த விஜய் சாரோட இடத்த வந்து தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்காரு அப்படின்னு. அதனால தான் 234 தொகுதியில் விஜய் சார் அரசியலுக்கு போனதுனால அந்த 234 தொகுதியில் இருக்கிற அந்த சினிமா வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நமது லெஜண்ட் அவர்கள் லீடர் படம் மூலமாக வெளியே வந்திருக்காரு. இது வந்து நான் மட்டும் சொல்லலை, மக்கள் சொன்ன தீர்ப்பு. இது மக்கள் தான் சொல்லியிருக்காங்க, விஜய் சாரோட இடத்த அடுத்து நிரப்புவதற்காக லெஜண்ட் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால் இது மக்களோட லீடர். இது அது அப்போது, ஏன்னா காலங்கள் மாறிட்டே வருது இல்லையா. இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்ததுன்னா அந்த இடம்
வெற்றிடமாக இருக்கிறதுனால விஜய் சாரோட, அதாவது விஜய் சார் அவர்கள் நடித்த படம் வந்து ஜனநாயகன். இன்றைக்கி மக்களே போற்றக்கூடியது புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் அப்படின்றதா எல்லாரோட கருத்தும். அதனால் இது வந்து மக்களோட தீர்ப்பு, மக்களோட ஆர்டர், அதுதான் லீடர். மக்களோட ஆர்டர், லெஜண்ட் நடித்த லீடர். உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ப்ரமோஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே அது கூல் சுரேஷ் தான். கூல் சுரேஷுக்கு நிகர் யாரும் இல்லை. குத்துமதிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க, அதாவது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஆசைப்பட்டால் 234 தொகுதிகளிலும் இந்த வேனை, அதாவது லீடர் படம் போட்ட இந்த வேனை, இந்த ரதத்தை நானே ஓட்டிட்டு போய் லெஜண்ட் அவர்களுக்காக இந்த லீடர் படம் விளம்பரப்படுத்தும் விதமாக சுதாகர் மற்றும் முத்துதுரை அவர்கள் ஆசைப்பட்டால் 234 தொகுதிகளையும் இந்த படம் விளம்பரப்படுத்தும் விதமாக நானே ஓட்டிட்டு போய் எல்லா இடத்துலையும் ப்ரமோஷன் பண்ணுவேன் இந்த படத்தை. வெற்றி படத்தை சொல்லுங்கள். படம் வந்து அது மட்டும் இல்லை, இப்போது லீடர் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதாவது லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லெஜண்ட் படத்தை பார்த்து நிறையா பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு லீடர் படத்தை பார்த்தோன்னு, என்னப்பா அப்படி உள்ள ஆள் இப்படி வந்திருக்காரு, அவரா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல உள்ள வாட்ச்மேன் அவர் வந்து டெய்லியும் லெஜண்ட், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நைட்டு 2 மணிக்கு அந்த லெஜண்ட் அவர்களை டெய்லியும் பார்க்குற அந்த வாட்ச்மேன் அவர்கள், அவரே வந்து இவர் வந்து செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோவை காட்டினார், எங்கள் முதலாளி அது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அடுத்தவர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த லெஜண்ட் அவர்களுடைய அந்த முகம் மாற்றமே வேற ஆகிப்போச்சு. ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே அந்த படத்தின் இயக்குனர், லீடர் படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காரு லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். படம் அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்தில் 27 மில்லியன் அந்த வியூஸ் வந்து போயிருக்கு. இது வந்து விஜய் சாருக்கு தான், ஜனநாயகன் படத்துக்கு தான் அந்த மாதிரி போயிருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு விஜய் சார் விட்ட இடத்தை இவர் தான் நிரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால் இந்த படம், லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கூடிய விரைவில் திரையரங்கில் வரப்போகுது. எது எது சார், இதில் மாற்று கருத்தே இல்லை. என் தாயின் மீது ஆணையாக, நான் வணங்கும் தெய்வத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிற படம் லீடர் தான். ஏன்னா எனக்கு தெரிந்து புரட்சி தலைவருக்கு பிறகு அவர் எப்படி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி நலத்திட்டங்களை எப்படி செய்துட்டு வந்து ரசிகர்களை எப்படி நல்லா ஒரு சந்தோஷமாக, மக்களை சந்தோஷமாக வைத்துட்டு இருந்தாரோ, அதே மாதிரி இன்றும் புரட்சி நாயகன் என்று அழைக்கக்கூடிய லெஜண்ட் அவர்களும் இன்று மக்கள் மனதில் இடம் பிடித்து உள்ளார். அதனால் கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே லீடர் படமும் ரிலீஸ் ஆனாக்க நான் முதலில் லீடர் படத்தை தான் பார்ப்பேன். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி கமலா தியேட்டர் வாசலில் இந்த லீடர் படம் பொறித்த இந்த ரதத்தை துவங்கி வைப்பதற்கான முதல் காரணம், கமலா சினிமாஸ் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டுக்கே தெரியும். முதன்மையாக இருக்கிற இந்த கமலா தியேட்டர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் இந்த தியேட்டர் இல்லை, ஒரு சினிமா கலைஞன் அவர் ஐயா அவர்களுக்கே தெரியும். அந்த தேட்டருக்குள்ளே போனார், வெறும் சினிமா யார் அந்த ஐயா யார் யார் கூட ஃபோட்டோ எடுத்துக்க எல்லாமே இதெல்லாம் தெரியும். நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் எதில் பார்த்தாலும் தெரியும். அப்படி சினிமா 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 என்று உள்ள இந்த கமலா சினிமாஸில் ஆரம்பித்து வைப்பதில் நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். ஏன்னா ஏதோ நான் நினச்சிருந்தாக ஏதோ ஒரு மால்லையோ இல்லை ஒரு கூட்டம் சேர்ற இடத்துல போய் பண்ணியிருக்கான். இல்லை, சினிமாவை மட்டும் நேசிக்கும் இந்த கமலா சினிமாஸ் வாசலில் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தால் அது மங்களகரமாக இருக்கும் என்பதனால் இந்த கமலா சினிமாஸ் வாசலில் லீடர் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டிய இந்த ரதத்தை துவங்கி வைக்கிறோம். கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த ரதம் சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா திறந்தாவே உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு
ஈடுபாடுனா நம்ம லெஜண்ட் சரவணன் சார் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா திறந்தாவே ஒரு விஷயத்தை பேசும்போது கரெக்டாக இருந்தாலும் தப்பாக சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நேரம் விஜய் பற்றி பேசுகிறீங்க, அவர் வந்து தப்பான ட்ரோலும் வருது, அவங்க ஒய்ஃபை பற்றி தப்பான ட்ரோலும் வருது. உங்களோட கருத்து? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து விஜய் சாரோட பர்சனல் இஷ்யூவை எதுவும் பேசாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தகுதியே இல்லை. யார் சொல்கிறாங்களோ அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சில தவறுகள் எதனா ஒன்று பர்சனல் இஷ்யூ இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சினிமாவை விட்டு அரசியலுக்கு பொது சேவை என்று செய்ய வந்துள்ள விஜய் சார் அவர்களை சங்கீதா மேடம் அவர்களையும் இணைத்து, அப்புறம் இன்னொரு நடிகை அவங்களையும் இணைத்து, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சில பேர் வேண்டுமென்று அவங்க கட்சி டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களை அப்படின்ற மாதிரியே ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்தி அவங்களே வந்து சங்கீதா மேடமை திட்டுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வருது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், விஜய் சாரோட பர்சனலை பற்றி யாரும் பேசாதீங்க. அப்படி பேசுவதற்கு யாருக்குமே தகுதியே இல்லை. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரசியல் தலைவர் அவர்களுடைய பர்சனலை பற்றி பேசினாக்க உங்களுடைய வண்டவாளத்தை தோணுனாக்கா அது ரொம்ப நாத்தடியும். அதனால் தயவு செஞ்சு விஜய் சாரோட பர்சனல் விஷயம் பேசாதீங்க. நீங்கள் பிரபலமாகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, அது கடைசியில் என்ன சொல்கிறீங்க, நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பேசுகிறேன். அது இல்லை, நீங்கள் வளர்கிறதுக்காக, உங்கள் இன்ஸ்டாகிராமில் வியூஸ் ஏறுறதுக்காக, யூடியூப்பில் வியூஸ் ஏறுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரோட டிவிகேவோட தலைவரோட அவரோட பர்சனல் இஷ்யூவாக தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. விஜய் சாரோட விஷுவல் வாரியர்ஸ் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஜூலி மேட்டரே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறீங்க, ஒரு பெண்ணை வந்து இப்போ தப்பாக பேசக்கூடாதுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து அவங்களோட தலைவரோட மனைவியே வந்து சில விஷயங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த ஜூலி விஷயம் கூட தான் சொல்ல வரேன். நிறையா பேர் ஜூலி விஷயத்த பேசும்போது அவங்களே ரொம்ப அசிங்கமாக ஆத்தா அம்மா அவளே இவளேன்னு சொல்லி பேசுகிறீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களாம் பார்த்தீங்களா அந்த பொண்ணு எதுவும் தவறாதுன்னு? நீங்கள் விளக்கு பிடிச்சிங்களா? நீங்கள் விளக்கு பிடிச்சிங்களா? அந்த பெண் ஏதோ அந்த பெண்ணோட கருத்தை சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கருத்து ரீதியாக அந்த பொண்ணுக்கிட்ட மோதுங்க. அதை விட்டுட்டு நீ அவளை அதை வச்சுருந்தா நீ நீ மூணாவது கல்யாணம் பண்ணனால தாலி எடுத்து குத்தியா நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது? அதனால் சொல்கிறேன், இவர் மட்டுமல்ல, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அந்த தலைவர் தயவு செய்து உங்களுடைய கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க அப்படின்னு. ஏன்னா பெண்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறது. விஜய் சார், நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், பெண்கள் ஓட்டு தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது, மாணவிகள் ஓட்டு தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களே ஒரு அறிக்கை கொடுங்க, யார் என்ன பேசினாலும் சரி பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை தயவு செஞ்சு விஜய் சார் நீங்கள் கொடுக்கணும்னு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். சரி.